வணக்கம் குழந்தைகளே. பூமியில் மனிதர்களாக பிறந்து அந்த குலத்தின் உயர்வுக்காக வாழ்ந்து குருமார்களாகவும் சான்றோர்களாகவும் அறிஞர்களாகவும் தலைவர்களாகவும் மறைந்த நாங்கள் இன்று ஆன்மாக்களாக இருந்து கொண்டு பூமியை பார்க்கிறோம். இங்கே நாங்கள் எல்லாரும் ஆன்மாக்களாக ஒன்றா தான் இருக்கோம். இங்கிருந்து நாங்கள் பூமியை பார்க்கும்போது எங்களுக்கு பூமியில் உள்ள நாடுகளோட எல்லைக்கோடுகளே தெரியவில்லை. மாறா பூமியில் இருக்கிற மனிதர்களோடு சேர்த்த அனைத்தும் இயற்கையோட அழகாகவே தெரிகிறது. எங்கள் குழந்தைகளே, உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த மனித பிறவி மிகவும் அரிய ஒன்று. வாழ்க்கை என்பது நமக்காக மட்டும் வாழ்வதல்ல. நாம் வாழும்போது மற்றவர்களும் வாழ வழி செய்வதே உண்மையான வெற்றி வாழ்க்கை. அன்பு செல்வங்களே, நாம் இது போன்று மற்றவர்களும் வாழ வழி செய்து வாழ்வதை முயலும் ஆமையும் கதையின் பல்வேறு போட்டிகளை நாம் காணும் ஒரு கற்பனை தான். முதல் போட்டியில் ஆமை தன் நிதானத்தால் வென்ற தோல்வியை தாங்க முடியாத முயல் இரண்டாவதாக மீண்டும் போட்டிக்கு அழைத்து விழிப்புடன் இருந்து வேகத்துடன் சென்று வெற்றியை எட்டியது. இதை கவனித்த ஆமை தனது பலமான நீர்ப்பாதை போட்டியில் சேர்த்து கொண்டது. அதனால் மூன்றாவது முறை போட்டியில் நீர்ப்பாதையும் சேர்ந்திருந்தது. எனவே முயலால் நீர்ப்பாதையை கடக்க முடியாமல் ஆமை வென்றது. இந்த மூன்று வெற்றிகளையும் அவை இரண்டும் நினைத்து பார்த்தன. வெற்றி இலக்கை தாண்டி நிற்கும் பொழுது தனித்தனியாக நின்றன. இதை அவர்களிலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இரண்டும் நாம் வாழ்வது போட்டி வாழ்க்கையாக வேண்டாம், குழு வாழ்க்கையாக வாழலாம் என முடிவு செய்து அந்த இரண்டாவது போட்டி பாதையில் நிலப்பாதையை முயல் ஆமையை சுமந்து ஆமைக்கு உதவி செய்து நிலப்பாதையை கடந்தது. நீர்ப்பாதையை ஆமை முயலை சுமந்து கொண்டு நீர்ப்பாதையை கடந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வெற்றி பெற்ற இந்த வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? விவேக குழந்தைகளே, நீங்களே சொல்லுங்களேன். பாருங்கள் குழந்தைகள், இயற்கை தன்னிடம் இருப்பதை தனக்கு மட்டுமே என்று அது வைத்துக் கொள்வதில்லை. நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், உண்ணும் உணவு, வாழும் நிலம், நமக்கு அணிகலனாக பயன்படக்கூடிய உலோகங்கள், இயந்திரங்களை உருவாக்க உலோகங்கள், கட்டுமானத்திற்கு பயன்படக்கூடிய பொருட்கள், இவை எவ்வளவோ பொருட்கள் நாம் பூமியிலிருந்து தான் எடுக்கிறோம். செல்லங்களே, உங்களின் தேவைக்கு அதிகமாக இருப்பதை பகிருங்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படையுங்கள். நல்ல சூழ்நிலையை உருவாக்கியும் பயன்படுத்தியும் பகிர்ந்தும் ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை வெற்றி பயணமாக முடிக்க இந்த சுதந்திர தினத்தன்று உங்களை வாழ்த்துகிறோம். நாங்கள் அனைவரும் உங்களை வாழ்த்துகிறோம்.